இனிய உறவு செல்வ குழந்தைகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீல நிற ஓநாய். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய மிருகங்களும் இருந்தது. அந்த காட்டில் ஒரு ஓநாயும் இருந்தது. அது தினமும் சாப்பாடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலையும். அப்படி ஒரு நாள் சாப்பாடு தேடி போகும்போது அந்த ஓநாய் ஒரு கிராமத்துக்குள் போய்விட்டது. அங்கு அந்த ஓநாய் சில ஆட்கள் துணி துவைத்து கொண்டு இருப்பதை பார்த்தது. அவர்களுடைய வேலையை எல்லாம் முடித்துவிட்டு அங்கே இருந்து போகும்போது துணிகளுக்கு சாயம் முக்கிக் கொண்டு அந்த சாயத்தை அப்படியே வைத்து கொண்டு போனார்கள். அந்த ஓநாய் அங்கே போய் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருந்தது. திடீரென்று அந்த ஓநாய் சாயத்தொட்டியினுள் தவறி விழுந்தது. வெளியில் வரும்போது நீல நிறத்தில் மாறிப்போனது. பாத்திரத்தில் இருந்து வெளியே வந்த ஓநாய்க்கு தாகம் எடுத்தது. அப்போது பக்கத்தில் இருந்த குளத்துக்கு தண்ணீர் குடிக்க போனது. தண்ணீரை குடிக்க குனியும் போது அதனுடைய பிரதிபலிப்பை அந்த குளத்தில் பார்த்தது. முதலில் அந்த ஓநாய் ரொம்பவே பயந்தது. அப்புறம்தான் அது தண்டனையோடு பிரதிபலிப்பு தான் இது என்று தெரிந்து கொண்டது. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்னென்ன தன்னை சொர்க்கத்தில் இருந்து வந்த மிருகம் என்று சொல்லுமோ, இந்த மாதிரி பொய் சொல்லி எல்லா மிருகத்தையும் ஏமாத்திரலாம் என்று நினைத்து கொண்டு காட்டுக்கு போனது அந்த ஓநாய். அந்த ஓநாய் நினைச்ச மாதிரியே எல்லா மிருகங்களும் பயந்து எல்லா மிருகங்களும் கூடி கூடி இந்த நீல நிற ஓநாயை பற்றி பேச ஆரம்பித்தன. அப்போது யானை சொன்னது, இது என்ன புது மிருகம் இருக்கும், பார்க்க ரட்சாதி மிருகம் போல இருக்குதே என்று சொன்னது புலி. யானைக்கிட்ட சொன்னது, அந்த மிருகம் என்ன செய்யுது என்று பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போது ஒரு அணில் அந்த ஓநாய் இருக்கும் பக்க வந்தது. திடீரென அந்த ஓநாயை பார்த்து, ஐயோ, இது என்ன நரகத்தில் இருந்து வந்த மிருகம் போல இருக்குதே என்று சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடியது. எல்லா மிருகங்களும் ரொம்ப பயந்து இருந்தது. அது நேரம் இந்த மிருகம் எங்கே இருந்து வந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ள யானை சொல்லியது, பேசாம அந்த மிருகத்துக்கிட்டேயே போய் கேட்கலாம் என்று அந்த நேரம் பார்த்து கூட்டமாக இருந்த நிறைய ஓநாய்கள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தன. அந்த சத்தத்தை கேட்ட இந்த ஓநாயால் சும்மா இருக்க முடியல. இதுவும் பதிலுக்கு சத்தம் போட்டது. அப்போதான் மற்ற எல்லா மிருகங்களுக்கும் இது ஓநாய் எல்லாரையும் ஏமாத்திருக்கு என்று தெரிந்தது. எல்லா மிருகங்களும் ஓநாய்கிட்ட போய் சண்டை போட்டன. அப்போதுதான் ஓநாய் நடந்தது எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லியது. எல்லோருக்கும் உடனே தெரிஞ்சுது, அந்த ஓநாய் அவங்கள ஏமாத்ததான் பார்த்திருக்கு என்று. எல்லோரும் சேர்ந்து அந்த ஏமாத்துக்கார ஓநாயை அந்த காட்டை விட்டே திரத்திட்டாங்க. கருத்து, ஒருத்தங்களை ஏமாத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்குவோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.